நான் சங்கீதா பேசுறேன். என் ஹஸ்பண்ட் லைன்ல தான் இருக்காரு. எங்க ரேஷன் கடை லைன்ல நிக்கிறாரு. அரிசி பருப்பு என்ன போறாங்க கேட்டு சொல்லுங்க. நான் லைன்ல இருக்கும் போதே நீ நக்கலா பேசுற. நீங்க லைன்ல இருக்கீங்களா இல்லையான்னு எனக்கு எப்படிங்க தெரியும்? நான் எப்பயுமே இப்படிதாங்க பேசுவேன். எப்பயுமே இப்படிதானே? அப்ப என்ன அடிக்கடி என் முன்னாடி பேசிட்டு இருக்கியா? ஏங்க அடிக்கடி என்னங்க பேசுறீங்க? எனக்கு தான் பொழப்பாங்க. ஆமாங்க, நீங்க என் தம்பிட்ட எதுக்கு பேசுனீங்க? என் தம்பி ஏன் மிரட்டுனீங்க ஃபர்ஸ்ட்? அவன் தாங்க எனக்கு போன போட்டுட்டு என்ன நீ எங்க அக்காட்டி மாமாட்டி எப்படி வம்புக்கலாம் இந்த வீட்டுக்கு வரணும் ஏதோ அவன் தான் பேசிட்டு இருந்தான். சரிங்க, அதுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கணும்? டீசெண்டா பேசிட்டு பேச முடியல. இப்ப நீங்க எப்படி போன கட் பண்றீங்க? அந்த மாதிரி பண்ணிருக்கணும். நீங்க அவனை மிரட்டுல அவனுக்கு 104 டிகிரி காய்ச்சல் இருக்கு. இப்போ காய்ச்சல்ல படுத்துட்டு எந்திரிச்சு அவன் வீட்டை விட்டு வெளியில வர மாட்டேங்கிறாங்க. எல்லாம் உங்களாலதாங்க. யாரா இருந்தாலும் சாப்பிட்டா பேசி பழங்க, மிரட்டாதீங்க ஃபர்ஸ்ட். சாப்பிட்டுட்டு தான் பேசுறேன், சாப்பிட்டு தான் வந்தேன். பாருங்க, இந்த பிரச்சனை ஃபர்ஸ்ட் பிரௌனில தான் ஆரம்பிச்சது. எனக்கு ஒரு 1 கிலோ பிரௌனி அனுப்பி விட்டுருங்க, இந்த பிரச்சனையை முடிச்சிடலாம். தெரியுமா உங்க பேரு உங்க ஊர் அட்ரஸ் அனுப்புங்க, அனுப்பி விடுறேன். பாருங்க, மறுபடியும் அட்ரஸ் பேர் இதெல்லாம் எதுக்குங்க? பிரௌனி தானே நான் கேக்குறேன், நீங்க அதை மட்டும் அனுப்புங்க. அட்ரஸ் எல்லாம் கேட்காதீங்க என்கிட்ட. நான் வந்தேன்னு வச்சுக்குவேன், பொம்பளை கூட பார்க்க மாட்டேன். சப்பு சப்பு இழுத்து போடுவோம். ஒழுங்கா போனஸ்ட் ஓடி போயிடும். இவன் புறத்துக்கார பக்கத்துல இருக்கான், வந்து சொல்லிட்டு